வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அந்த சண்முகத்தோட மனைவி, அவங்க வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட உண்மைய சொல்றாங்க. இத கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இது நமக்கு தெரியாம இருந்திருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வில்லி இத பார்த்துட்டு, ஐயோ அக்கா காரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா முத்து மாமா தான் இவ்வளவு பெரிய வேலையை பண்ணது அப்படின்னு அக்கா காரிக்கு தெரியல. எப்படியாவது அவரை இந்த பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாத்தி விடணுமே அப்படின்ட்டு வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, எனக்கு என்னமோ இது எதுவுமே உண்மையா இருக்காது அப்படின்னு தோணுது. இந்த டிரைவர் பையன் இந்த லேடிக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த லேடி சண்முகத்தோட உண்மையான மனைவி இல்ல அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த லேடி ஒன்னும் சண்முகத்தோட உண்மையான மனைவியே கிடையாது. இந்த லேடி தவறான மனைவி. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. என்னடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்னு. இந்த லேடி பணத்துக்காக சண்முகத்தை பயன்படுத்தினுச்சு. அதே மாதிரி இப்ப இவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி சொல்ற? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்போதைக்கு நான் சண்முகத்து மேல ஆசைப்பட்டது உண்மைதான். அவரு பணம் கொடுத்தாரு, அதுக்காக ஆசைப்பட்டேன். பட் அவரு நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்ப வந்துட்டு நாங்க கஷ்டப்பட்டோமோ அப்பயே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பொய் சொல்றது ரொம்ப தப்பு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச தப்ப சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம். சோ அதோட விளைவுகள் தான் இது. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான் நான் தேடி வந்திருக்கேன். நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க தேடி வந்திருக்கோம். தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வில்லி வந்துட்டு எப்படியும் தடுக்க பாக்குறாங்க, ஆனா ஹீரோ வந்துட்டு நிரூபிச்சுட்டாரு. இதனால அந்த வில்லியால எதுவுமே பண்ண முடியல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி இல்லையா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இது மாதிரி உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் பரமேஸ்வரி அம்மாவோ இல்ல சேதுபதி ஐயாவோ கிடையாது. உங்க அம்மா இறந்தது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம காண்டு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க அம்மா எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியாமே இறந்திருக்காங்க, ஆனா நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க வேணும்னா இந்த ரிப்போர்ட்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னதும் ரிப்போர்ட்ஸை பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கான பிராயச்சித்தம் நம்ம தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உன் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, பாட்டியை நான் இப்பவே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி உங்களை பார்க்கணும் அப்படின்னு அத்தை சொல்றாங்க, வரீங்களா? பாட்டி சொல்றாங்க, சரியா, ஏதாவது முக்கியமான விஷயமாயா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, எந்த வித பிரச்சனையும் இல்லை, உங்களை பார்க்கணும் அப்படின்னு அத்தை சொல்றாங்க, வாங்க. இது கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா வராங்க. அப்போ ஹீரோ நேரா பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி, அத்தை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்கணுமா அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நேரா பாட்டியை பார்த்து, இங்க பாருங்க, நான் உங்க மேல ரொம்ப பெரிய பழிய போட்டுட்டேன், அதற்காக நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நான் என்னைக்குமே உன் மேல கோவப்பட்டது கிடையாது. நீ என்னோட மருமக, நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன்? அன்னைக்கு நடந்த சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சூழ்நிலைகளும் என் மேல அவ்வளவு பெரிய பழிய போடுற மாதிரி ஆகிருச்சு. அதுக்காக நீ என்ன ஈஸ்வரி பண்ணுவ? இங்க பாரு, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, நான் அந்த தப்பு பண்ணல, உங்க அம்மா இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு அது போதும். ஈஸ்வரி சொல்றாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இவங்களாலதான் இந்த உண்மை தெரியணும் அப்படின்னு இருந்திருக்கு, அதனால இந்த உண்மை அவங்களால தெரிஞ்சிருக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே நான் உங்களை எந்த வகையிலையும் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அது போதும் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நீங்க 5000 கோடி சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் படைச்ச மருமகன் யாருக்கு கிடைப்பாங்க? ஆனா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நான் அதை ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, உங்க மேல நான் அவ்வளோ பெரிய பழி போட்டுட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட நேர்மையா விஷயத்த சொல்லி பிரச்சனைய முடிக்க பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி நடிச்சது ரொம்ப தப்புத்த. இப்பதான் புரியுது. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காகவும் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தானே வந்தீங்க. மற்றபடி உங்க மேல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா, அதான் பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை, என் புருஷன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாமா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பாடி, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் எதுக்காக இவரை விட்டு கொடுக்க சொல்ல போறேன்? இங்க பாரு, நீயும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இன்னும் அவர் மேல கோவமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் நேரம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அவங்க 2 பேரையுமே ஆசீர்வாதம் பண்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, உன்னோட ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை நாளும் எங்க அம்மா கிட்ட நான் பேசாம இருந்தேன். அவங்கள போயிட்டு உனக்கு தெரியாம சந்திக்காம இருந்தேன். ஆனா இப்போ எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீயே புரிஞ்சுக்கிட்ட. நான் இப்போ அம்மா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க போய் இப்ப பேசலாம். நான் எந்த விதத்திலையும் உங்களை தடுக்க மாட்டேன். இது கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நேரா அவங்க அம்மா பக்கத்துல போயிட்டு, அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா, நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் தான் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இது மாதிரி இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்ததுக்கு நானும் தானே காரணம். அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைம்மா, நான் தாம்மா காரணம். அன்னைக்கு உங்ககிட்ட எந்த அனுமதியும் கேட்காம ஈஸ்வரியை கல்யாணம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உங்களை விட்டு விலகிட்டேன், எதையுமே யோசிக்காம. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரியா, நீ தேடி பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டா. உன் பொண்ணுங்க 5 பேரையும் எவ்வளோ நல்லபடியா வளர்த்துருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமாம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்ப வில்லி இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, இந்த எல்லா குடும்பத்தையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த எங்கிருந்தோ போன பரமேஸ்வரியை கூட்டிட்டு வந்துட்டு இந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிச்சிட்டானே அப்படின்னு வில்லிக்கே செம காண்டு. அப்ப பரமேஸ்வரி நேரா வில்லியை பார்த்து, சந்திரா, என்னம்மா இப்படி அமைதியா நிக்கிறேன்? நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அக்கா கறிக்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து என்னை திட்டு வாங்க வைப்ப. ஆனா இப்ப எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திராவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னமோ தெரியல, அவளுக்கு இன்னமும் உங்க மேல கோவம் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, நீ ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ எதுக்கு ஈஸ்வரி கேட்கணும்? இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்ல ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, இப்போ நம்ம கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தலாமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பாமா, கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாடா அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.